எந்த பக்கம் திரும்பினாலும் கிராஃபிக் டிசைனர், கிராஃபிக் டிசைனர், கிராஃபிக் டிசைனர். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இவ்ளோ ஸ்கோப் இருக்கா கிராஃபிக் டிசைனிங்ன்னு கேட்டா, எனக்கு சத்தியமா தெரிஞ்சிருக்காது. பட் இப்போ வந்து 2, 3 கிராஃபிக் டிசைனர் கூட க்ளோஸா ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் தெரியும், கிராஃபிக் டிசைனிங்க்கு எவ்ளோ ஸ்கோப் இருக்கு அப்படின்னு எனக்கு சத்தியமா தெரியும். இது வந்து ஒரு செம்ம ஹை டிமாண்டட். நீங்க எவ்வளோ சேலரி வேணும்ன்ட்டு டிமாண்ட் பண்ணலாம். அவங்க எவ்வளோ சேலரி குடுக்குறாங்களோ அதுல செட் ஆக தேவையில்ல. ஸோ அவ்ளோ டிமாண்ட் இருக்கிற அந்த கிராஃபிக் டிசைனர இந்த வீடியோல நான் புகுந்து விளையாட போறேன். எனக்கு ஒரு 10 நிமிஷம் கொடுங்க. நீங்க கிராஃபிக் டிசைனரா ஆக ஹெல்ப் பண்றேன். இன்னைக்கு பெரிய கம்பெனிஸ், ஏஜென்சிஸ் எல்லாம் தேடுறது யாருன்னா ஒரு ஸ்கில்ஃபுல்லான கிராஃபிக் டிசைனரை தான். ஏன்னா அவங்களோட கிளைண்ட்ஸுக்கு, அவங்களோட கம்பெனிக்கு பர்ஃபெக்டான டிசைன்ஸ் வேணும், லோகோஸ் வேணும், கிரியேட்டிவ்ஸ் வேணும். அதனால கிராஃபிக் டிசைனர் தேடப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அலர்ட் அலர்ட் அலர்ட். உங்களுக்கு டிகிரி தேவையில்ல, சர்டிஃபிகேட் தேவையில்ல. உங்களுக்கு கிராஃபிக் டிசைனிங் பக்காவா தெரிஞ்சா போதும். எல்லாரும் பே பண்ண ரெடியா இருக்குங்க. 50, 60, 70,000 எல்லாம் பே பண்ண ரெடியா இருக்குங்க. உங்களுக்கு நல்ல ஸ்கில் இருந்தா. ஓகே, ஃபர்ஸ்ட் சேலரி பத்தி பேசிடுவோம். இனிஷியலா நீங்க எவ்வளவு சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா, ஒரு ஃப்ரெஷரா 18K to 25K எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். என்னோட கம்பெனில ஒர்க் பண்ற கிராஃபிக் டிசைனர் ஃப்ரெஷர், அவருக்கு 18,000 சேலரி. அது மட்டும் இல்லாம நான் பெங்களூர்ல ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணேன். அங்க இருந்த கிராஃபிக் டிசைனருக்கு வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அவரோட சேலரி 26,000. ஏன் நீங்க இனிஷியலா ஃப்ரெஷரா ஒரு 18 to 25K ஈஸியா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ லேர்ன் பண்றத பத்தி வருவோம். இது எப்படி நீங்க லேர்ன் பண்ணலாம்னா, கோர்ஸ் போய் லேர்ன் பண்ணலாம், செல்ஃபாவும் லேர்ன் பண்ணலாம், எதை வேணா சூஸ் பண்ணலாம். ஆக்சுவலி என் கூட ஒர்க் பண்ற கிராஃபிக் டிசைனர் கிட்ட கேட்டேன் எது பெஸ்ட்டுன்ட்டு. அவர் சொன்னாரு, நீங்க கோர்சஸ் போய் லேர்ன் பண்றது பெஸ்ட்டு, நீங்களாவும் லேர்ன் பண்றது பெஸ்ட்டு. எங்க நீங்க கோர்சஸ் போனீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேசிக்ஸ்லாம் சொல்லி தருவாங்க, எல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி லேர்ன் பண்றீங்க, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டி லேர்ன் பண்றீங்க, எவ்வளோ கிரியேட்டிவா லேர்ன் பண்றீங்க, எவ்வளோ உங்களோட எஃபர்ட் போட்டு லேர்ன் பண்றீங்க அப்படின்றது தான் முக்கியம். ஸோ நீங்க ஃப்ரீயாகவும் செல்ஃபாகவும் லேர்ன் பண்ணலாம், கோர்சஸ் போய் லேர்ன் பண்ணலாம். எதை வேணா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம், அது உங்க இஷ்டம். கிராஃபிக் டிசைனிங்க்கு எக்கச்சக்கமான கோர்சஸ் இருக்கு, பெய்ட் கோர்சஸ் இருக்கு, ஃப்ரீ கோர்சஸ் இருக்கு. நான் நிறைய கோர்சஸோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அதுலேயும் முக்கியமா கோர்சரா அப்படின்ட்டு ஒரு கோர்ஸோட லிங்கை கொடுக்குறேன். அதோட ப்ரைஸ் பார்த்தா 30,000 50,000 போட்டிருப்பாங்க. பட் அந்த கோர்ஸை நீங்கள் வந்து ஃப்ரீயாக ஆடிட் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கோர்ஸோட லிங்கை ஃபர்ஸ்ட் லிங்காக கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி அந்த கோர்ஸை ஆடிட் பண்ணி படிச்சுக்கோங்க. அதோட ஒர்த்து 40,000 50,000 இருக்கும். ஃப்ரீயாக ஆடிட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். இது செம்ம வேல்யூபுளான ஒரு கோர்ஸ். அதோட லிங்க் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய கோர்சஸோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன் தானே, ஆமாம், அதில் கொடுக்குறேன். தயவு செஞ்சு செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நான் வந்து ஃப்ரீ கோர்சஸ், பெய்ட் கோர்சஸ் லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். பட் என்னோட ஸ்டைல், நம்மளோட ஸ்டைல் எதுனா யூடியூப்ல உட்காந்துன்னு லேர்ன் பண்ணுறது தான். ஏன் யூடியூப்ல போய் கிராஃபிக் டிசைனிங் கோர்சஸ்ன்னு போட்டிங்கன்னா எக்கச்சக்கமான வீடியோஸ் வரும். ஒன்றா ரெண்டா இல்லை, லட்சக்கணக்கில் வரும், இல்லை நூற்றுக்கணக்கில் வரும். நான் எக்கச்சக்கமான கோர்ஸ் பார்த்துருக்கேன். எல்லாரும் யூடியூப்பை பார்த்து தான் கற்றுக்கிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட ஒரு பைசா கூட மணி இல்லைனா ப்ளீஸ் கோ டு யூடியூப். யூடியூப்ல போய் கிராஃபிக் டிசைனிங் கோர்ஸ்னு போட்டிங்கன்னா 1 மணி நேரம், 2 மணி நேரம், 5 மணி நேரம், 10 மணி நேரத்துக்கு கோர்ஸ் வீடியோ போட்டு வச்சிருப்பாங்க. ஏதாச்சும் ஒன்றை பிக் பண்ணி உட்காந்து லேர்ன் பண்ணிங்கன்னா போதும். மோர் வேல்யூபிள் தென் எனி அதர் கோர்சஸ், எனி அதர் இன்ஸ்டிடியூட்ஸ். யூ கேன் லேர்ன் பை யோர் செல்ஃப். சிட் அண்ட் லேர்ன் வித் யூடியூப் ஒன்லி. நான் நிறைய யூடியூப் வீடியோ கோர்சஸோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அப்சல்யூட் ஃப்ரீ. உட்காந்து லேர்ன் பண்ணிக்கங்க மக்களை. ஓகே, இந்த மாதிரி கோர்சஸ் வந்து கோர்சரா, யுடமி, ஸ்கில் ஷேர், இல்லை யூடியூப், இது மாதிரி எதில் வேணா படிக்கிறீங்க. இதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது லேர்ன் பண்ணுறதுக்கு 1 மந்த் எனஃப். பட் நீங்கள் வந்து ஸ்பீடாக டிசைன் பண்ணணும், அந்த ஷார்ட் கட்ஸ்லாம் ஞாபகம் வச்சு டிசைன் பண்ணணும், வேகமாக அழகான க்ரியேட்டிவாக டிசைன் பண்ணணும்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் 3 மந்த் ஆச்சு ஆகும். ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு 1 மந்த் மோர் தென் எனஃப். 3 மந்த்ல யூ கேன் குட் அட். ஸோ லேர்னிங் கர்வ் பார்த்தா இது டீசென்ட் தான், ரொம்ப அதிகமாக இல்லை. நீங்கள் 3 மந்த்ஸ்லேயே ஒரு டீசென்டான கிராஃபிக் டிசைனர் ஆகலாம். போய் உட்காந்து லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, இது லேர்ன் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி பிசி வேணும், எந்த மாதிரி லேப்டாப் வேணும் அப்படின்ட்டு கடைசியில் சொல்கிறேன். இந்த கிராஃபிக் டிசைனிங்கில் நீங்கள் என்ன கற்றுக்குன்னா, கலரு, ஷேப்பு, கலர் பேலட்டு, ஃபாண்ட்டு, டைப்போகிராஃபி அப்படின்ட்டு எல்லா கான்செப்ட்ஸையும் கவர் பண்ணணும். இட்ஸ் வெரி க்ரூஷியல். ஏன்னா இதெல்லாம் தான் அதுக்கான பேசிக்ஸ். இந்த பேசிக் எல்லாம் பக்காவாக உட்காந்து லேர்ன் பண்ணுங்க. அவ்வளோதானா, நீ தானே மாப்பிள அப்படின்ட்டு லவ் டுடே படத்தில் சொல்கிறாங்களே அந்த மாதிரி, அவ்வளோதான், நீங்கள் தான் கிராஃபிக் டிசைனர் அப்படின்ட்டு ஆயிடலாம். ஓகே, இந்த கிராஃபிக் டிசைனிங்க்கு என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்துருவோம். கிராஃபிக் டிசைனிங்க்கு லட்சக்கணக்கில் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. 1 2 இல்லை, எக்கச்சக்கமான சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. பட் ஊர்ல இருக்கிற எல்லாரும் கிளாசிக்கா இப்போ வர பக்காவா யூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த 2 சாஃப்ட்வேர், அடோப் இல்லுஸ்ட்ரேட்டர், அடோப் போட்டோஷாப். இது 2 மட்டும் உட்காந்து வெறித்தனமா வேற லெவல் லேர்ன் பண்ணீங்கன்னா போதும். வேற எதுவுமே தேவையில்ல. பட் இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ இல்லை.
பட் நீங்கள் இதை லேர்ன் பண்ணுறதுக்கு GIMP அப்படின்ட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அதை கூட யூஸ் பண்ணலாம். நான் என்ன சஜஸ்ட் பண்ணணும்னா Adobe Illustrator, Adobe Photoshop இது ரெண்டும் மட்டும் உட்காந்து லேர்ன் பண்ணிங்கன்னா போதும், வேறு எதுவும் தேவையில்லை அப்படின்ட்டு அடித்து சொல்லுவேன். ஸோ இது ரெண்டையும் உட்காந்து வெறித்தனமா ஓகே. ஒரு சில விஷயத்தை பற்றி பேசுவோம். இந்த கிராஃபிக் டிசைனிங்கில் வெப்சைட் டிசைனிங், லோகோ டிசைனிங், பேனர் டிசைனிங், ப்ராடக்ட் பேக்கேஜ் டிசைனிங் அப்படின்னு எக்கச்சக்கமான நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் ஒன்று நீஷ் டவுன் பண்ணி கூட லேர்ன் பண்ணலாம். பட் இனிஷியலாக வெறும் கிராஃபிக் டிசைனரை மட்டும் போங்க. அதுக்கப்புறம் லோகோ டிசைனர், வெப்சைட் டிசைனர் அப்படின்ட்டு நீஷ் டவுன் பண்ணிக்கலாம். இதையும் தெரிஞ்சுக்காங்க. நான் நிறைய கிராஃபிக் டிசைனர் வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணியிருக்கேன். அவங்க எப்பயுமே க்ரியேட்டிவாக ஏதோ ஒரு விஷயத்தை க்ரியேட்டிவாக பண்ணிகிட்டே இருக்க முடியாது. அவங்க எப்பயுமே ஏதாச்சும் ஒரு இன்ஸ்பிரேஷனை தேடிட்டு இருப்பாங்க. அதாச்சும் எப்பயுமே நான் கிரியேட்டிவாக இருக்க முடியாது, எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தேடிட்டு இருப்பாங்க. மோஸ்ட்லி அவங்க என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா Pinterest யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கிரியேட்டர்ஸோட யூடியூப் சேனலை ரெஃபர் பண்ணுவாங்க. ஒரு சிலரோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுவாங்க. ட்ரிபிள்னு ஒரு வெப்சைட் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ரிசோர்ஸஸை ஒரு இன்ஸ்பிரேஷனுக்காக தேடி எடுத்து வச்சுவாங்க. ஏன்னா எப்பயுமே அவங்க வந்து கிரியேட்டிவாகவே இருக்க முடியாது. ஸோ நீங்கள் இன்ஸ்பிரேஷனுக்கு இந்த மாதிரி வெப்சைட் யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராம் பேஜஸ், யூடியூப் பேஜஸ், இல்லைனா ட்ரிபிள், இல்லைனா இந்த மாதிரி Pinterest, இந்த மாதிரி எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்பிரேஷன் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். இன்ஸ்பிரேஷனுக்கு இந்த மாதிரி வெப்சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு அடிஷ்னலான விஷயம் சொல்கிறேன். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு சின்ன கம்பெனி ஸ்டார்ட் அப்ஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அவங்க நீங்கள் வெறும் கிராஃபிக் டிசைனராக மட்டும் இருக்கணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. யூ ஷுட் ஆல்சோ டூ வீடியோ எடிட்டிங் டூ. நீங்கள் பெரிய கம்பெனி போயிட்டீங்க, நல்ல ஏஜென்சிக்கெல்லாம் போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களை வீடியோ எடிட் பண்ண சொல்ல மாட்டாங்க. பட் சின்ன கம்பெனி, க்ரோவிங் கம்பெனினா அவங்க நீங்கள் வீடியோவும் எடிட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ நீங்கள் பேசிக்காக வந்து ஃபிலிமோரா, Adobe Premiere Pro இந்த மாதிரி ஒரு சில வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸை தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா சின்ன கம்பெனிஸில் ஜாப் கிடைக்க அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டிங்கன்னா பியூரான கிராஃபிக் டிசைனராக மட்டுமே இருக்கலாம். ஸோ யூ ஷுட் கன்சிடர் திஸ் அஸ் வெல். ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரை பேசிக்காக லேர்ன் பண்ணி வச்சுக்காங்க. ஆனால் கிராஃபிக் டிசைனிங்கும் வீடியோ எடிட்டிங்கும் சம்மந்தம் இல்லை. நீங்கள் இது வந்து மஸ்ட் இல்லை, ஆப்ஷனல் தான். ஆஸ் ஏ கிராஃபிக் டிசைனராக நீங்கள் வந்து லோகோஸ் டிசைன் பண்ணுவீங்க, பேனர் டிசைன் பண்ணுவீங்க, அந்த ப்ராடக்ட்கான அந்த இப்போ ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா அந்த கவர் இருக்குல்ல, அந்த மாதிரி கவர் டிசைன் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் கிரியேட் பண்ணுவீங்க, சோஷியல் மீடியா போஸ்ட் கிரியேட் பண்ணுவீங்க, ப்ரௌச்சர்ஸ் கிரியேட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் நீங்கள் தான் செய்வீங்க. ஸோ இது எல்லாத்தையும் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு 3 to 6 months ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சுன்னா நீங்கள் ஃப்ரெஷர் ஜாப்லேருந்து ஒரு ஏஜென்சிக்கோ ஒரு கம்பெனிக்கோ டிசைன் பண்ண மூவ் ஆயிருங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு 1 year 2 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கிரேசியான சேலரி வாங்கலாம். என் கம்பெனியில், நான் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் கிராஃபிக் டிசைனர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களோட சேலரி எவ்வளோன்னு பார்த்தா 60,000. ஸோ நீங்கள் வந்து கிரேசியான அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ ஸ்கில்ஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்றது முக்கியம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியம். இது எல்லாமே முக்கியம்பா. இப்போ வந்து உங்களுக்கு எந்த மாதிரி பிசி கான்ஃபிகரேஷன் வேணும், எந்த மாதிரி லேப்டாப் வாங்கணும் அப்படின்ட்டு சொல்லிடுறேன். ஒரு கிராஃபிக் டிசைனராக ஒரு பக்கம் க்ரோம் டேப்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சிருப்பீங்க, க்ரோமில் யூடியூப் ஓப்பன் பண்ணி வச்சிருப்பீங்க, வெப்சைட் ஓப்பன் பண்ணி வச்சிருப்பீங்க, பிஎன்ஜி டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு டேப் ஓப்பன் பண்ணி வச்சிருப்பீங்க. ஒரு பக்கம் ஃபோட்டோஷாப் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும், ஒரு பக்கம் வந்து வேறு ஆப்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஸ் வந்து பேக்ரவுண்டில், ஃபோர் கிரவுண்டில் எல்லாத்தையும் ரன் ஆகிட்டு இருக்கும். இது எல்லாத்தையும் ரன் பண்ணுறதுக்கு பக்கமான கான்ஃபிகரேஷன் வேணும். நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா Intel i7 Ryzen 7 அந்த ப்ராசஸர் பக்கம் போங்க. அட்லீஸ்ட் ஒரு 8 GB RAM 16 GB RAM ஆச்சு உங்களோட லேப்டாப்க்கும் உங்களோட பிசிக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 2 GB கிராஃபிக்ஸ் கார்டை வாங்கி போடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு 512 GB SSD ஆச்சு வாங்கி போட்டு வச்சுக்கோங்க. இந்த கான்ஃபிகரேஷன் இருந்துச்சுன்னா எந்த ஒரு ஸ்லட்டரிங், ஸ்லோ டவுன்ஸும் இல்லாமல் அழகாக டிசைன் பண்ணலாம். பட் இதெல்லாம் நீங்கள் ஒரு நல்ல கிராஃபிக் டிசைனராக ஆனதுக்கப்புறம் இனிஷியலில் கவர்மெண்ட் லேப்டாப்பை மோர் தென் எனஃப் நீங்கள் உட்காந்து கவர்மெண்ட் லேப்டாப்லேயே லேர்ன் பண்ணிவிட்டு எடிட் பண்ண கற்றுக்கிட்டு போயிடலாம். நீங்கள் ஒன்ஸ் குட் அட் ஆகிட்டிங்கன்னா நான் சொன்ன கான்ஃபிகரேஷனில் பிசி, லேப்டாப் எல்லாத்தையும் பில்ட் பண்ணி லேர்ன் பண்ணி போயிட்டு இருங்க. அவ்வளோதான். ஓகே, இங்கே பியூட்டி என்னென்னா கிராஃபிக் டிசைனராக இருந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஃப்ரீலான்ஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு பக்கம் ஜாப் செஞ்சுட்டு இன்னொரு பக்கம் ஃப்ரீலான்ஸ் செஞ்சுட்டு ஏர்ன் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுதான் கிராஃபிக் டிசைனரோட பியூட்டியே. இன்ஃபேக்ட் நான் பெங்களூரில் ஒர்க் பண்ணும்போது அங்கே இருந்த என்னோட கொலீக் வந்து அவரோட ஜாபை வந்து கம்பெனிலே முடிச்சுட்டு அங்கேயே உட்காந்து ஃப்ரீலான்ஸ் ஒர்க்கையும் பண்ணிட்டு இருப்பாரு. இஸ் வெரி டிபிக்கல்ட் கை. இப்போ நான் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் இருக்கிற பர்சன் என்ன பண்ணாருன்னா, இதுக்கு முன்னாடி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, அவங்க தெரிஞ்ச பர்சன்ஸ்க்கு, அவங்க சுற்றி இருக்கிற கடைக்கு, துணி கடைக்கு, இது எல்லாத்துக்கும் கிராஃபிக் டிசைனிங் பண்ணி கொடுத்து ஃப்ரீ டைமில் ஃப்ரீலான்ஸில் ஏர்ன் பண்ணிட்டு போயிட்டே இருந்தார். ஸோ நீங்களும் ஈஸியாக இந்த மாதிரி ஏர்ன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இது ஏன் கத்திட்டே இருக்கு, என்னால் முடியல. ஓகே, இப்போ நீங்கள் எப்படி ஒரு ஜாப் கெட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பேசுவோம். இனிஷியலாக நீங்கள் ஒரு கிராஃபிக் டிசைனராக ஜாயின் பண்ண போகிறீங்க. எங்கே கிராஃபிக் டிசைனராக போகிறீங்கனாலும்
உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு போர்ட்ஃபோலியோ வேணும். அதை வச்சு நீங்கள் என்ன டிசைன் பண்ணியிருக்கீங்க, இதுக்கு முன்னாடி எந்த கிளைண்ட்டுக்கு என்ன ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கீங்க, உங்களோட ஒர்க் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு போர்ட்ஃபோலியோவாக பில்ட் பண்ணணும். ஒரு அழகான போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிப்போங்க. இன்ஃபேக்ட் எங்களோட கம்பெனிக்கு வர கிராஃபிக் டிசைனரை நாங்கள் எப்படி ஹயர் பண்ணுவோம்னா, அந்த பர்சன் இதுக்கு முன்னாடி என்ன ஒர்க் பண்ணியிருக்காரு, அவர் கிராஃபிக் டிசைனிங் தெரியுமா, அவர் வந்து இதுக்கு முன்னாடி எந்த கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவர் எந்த லெவலில் லோகோ பேனர்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணுவார் அப்படின்ட்டு பார்த்துட்டு தான் ஹையர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பக்காவான ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறதுன்றது இந்த கிராஃபிக் டிசைனுக்கு ரொம்ப 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 க்ரூஷியல். இந்த மாதிரி ஜாப்க்கு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இருக்கிற ஸ்கில் ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், இந்த மாதிரி கேன்வா இது எல்லாத்தையும் போட்டு பக்காவான ஒரு ரெஸ்யூம் கிரியேட் பண்ணுங்கள், பக்காவான போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுங்கள். இது ரெண்டும் பக்காவாக பண்ணிட்டீங்கன்னா போதும் ஈஸியாக ஜாப் கிரியேட் பண்ணலாம். இனிஷியலாக உங்களுக்கு ஜாபே ஃபைன் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு இன்டர்ன்ஷிப்பில் ஜம்ப் பண்ணிடலாம். கெட்டிங் ஸ்டார்டட் வித் இன்டர்ன்ஷிப் இஸ் எ நைஸ் வே ஜம்ப் இன் டு கிராஃபிக் டிசைனிங்கில். ஸோ ஒரு இன்டர்ன்ஷிப்பில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லைனா எதுவுமே கிடைக்கலனா உங்களை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, கம்பெனிஸ், பக்கம் இருக்கிற துணி கடை, இட்லி கடையில் பக்கம் இருக்கிற துணி கடை, ஃபேஷன் கடை, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கடைக்கு டிசைன் பண்ணி கொடுங்க. லோகோ, பேனர் இதெல்லாம் டிசைன் பண்ணி கொடுத்து அது எல்லாத்தையும் போர்ட்ஃபோலியோவில் உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸாக போட்டு அதை எடுத்துகிட்டு வந்து காட்டினீங்கன்னா ஈஸியாக ஹையர் பண்ணிட்டு போயிடுவாங்க. யூ கேன் ஈஸிலி கெட் ஜம்ப் இன்டு கிராஃபிக் டிசைனர். இப்படி தான் நீங்கள் ஜாபை கெட் பண்ணணும். ஓகே, நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி உட்காந்து லேர்ன் பண்ணிவிட்டு இந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி போர்ட்ஃபோலியோலாம் கிரியேட் பண்ணி போனீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, லவ் டுடே பட்டது சொல்லுவாங்களே, நீ தாண்டா மாப்பிள்ளை அப்படின்ட்டு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நீங்கள் தான் கிராஃபிக் டிசைனர். அவ்வளோதான். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட நேம் வந்து ஏகே என்னும் அஜித் குமார். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.